ஹாய் காய்ஸ். தமிழ்நாடு தமிழ்நாடுனாலே அதோடைய கல்ச்சர், அழகான கோவில்கள், அப்புறம் பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்புக்கு உண்மையாகவே பேர் போன இடம். எப்படி அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த அழகான தமிழ்நாடில் பாஸ்டில் இருக்கக்கூடிய மிஸ்டீரியஸான பிளேசஸ் அண்ட் அதோடைய டார்க் சீக்ரெட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ காய்ஸ். தனுஷ்கோடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தனுஷ்கோடி ஒரு அபேண்டன் டவுன், அதாவது கைவிடப்பட்ட நிலம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சுமார் 1964க்கு முன்னாடி வரையுமே மக்கள் வந்து இங்கே ரொம்பவே சகஜமாக வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வந்து எப்போ 1964 ஒரு பெரிய புயல் வந்து இந்த இடத்த தாக்கிச்சோ, அன்னைக்கு நைட்டே வந்து, அதாவது அன்னைக்கு இரவே சுமார் ஒரு 2000 மக்கள் வந்து ஒரே நாள் இரவில் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த புயலில். எப்போ அப்படி இறந்து போனாங்களோ அன்னிலிருந்து இந்த டவுன் வந்து, அதாவது இந்த ஊரில் வந்து வாழ்கிறதுக்கான தகுதி வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து டோட்டலாகவே அபேண்டன் பண்ணிட்டாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, இப்போயும் வந்து மக்கள் இந்த பக்கம் போகிறாங்க, அதாவது இரவு நேரத்தில் போகிறாங்க வராங்க அப்படின்னும் போது வந்து ஒரு நிழலோ இல்லைனா வந்து ஒரு மக்கள் வந்து யாரும் இல்லாத இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியும், ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸஸ், அதாவது பேய்ங்க கத்துற மாதிரி, நாய்ங்க ஊழ விடுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸஸ் வந்து கேட்கறதுனால இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. நாம் அடுத்து பார்க்க போகிற இடம் வந்து ஏர்பின் பெண்டுக்கு எல்லாமே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் தான். எஸ், கொல்லிமலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொல்லிமலையில் என்ன அப்படி மிஸ்டீரியஸான திங்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில், அதாவது நைட் டைமில் வந்து ட்ராவலர்ஸும் சரி, டூரிஸ்டர்ஸும் சரி, அங்கே இருக்கிற மக்களுமே சரி, நைட் டைமில் வந்து மலை ஏறுறதுக்கோ இறங்கிறதுக்குமே வந்து ரொம்பவே பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. நைட் டைமில் ஒரு லேடி வந்து ஒயிட் சாரீ கட்டிக்கிட்டு அங்கே நடமாடுறதாகவும், அது வந்து நார்மலாக ஒரு லேடி இல்லை, அது மிஸ்டீரியஸான லேடி, அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து அது ஏதோ ஒரு ஆன்மா அப்படின்ற மாதிரி ஒரு கதை வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பழங்காலத்தோட சாபம், அதனால தான் அந்த சைடு வந்து யாரும் போக விட மாட்டேங்குது, இறங்கவும் விட மாட்டேன்றாங்க அப்படின்றத காரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இதுதான் உண்மை. அடுத்து நான் சொல்ல போகிற இடம் வந்து யாருக்கு பயமாக இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக லவ்வர்ஸ்க்கு வந்து, கப்புள்ஸ்க்கு வந்து உண்மையாகவே ரொம்ப பயப்படுறதுக்கான ஒரு இடமா தான் இருக்கும். எஸ், ஈஸ்ட் கோஸ்டல் ரோட், அதாவது ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஆலம்பரை ஃபோர்ட் தான். அது ரொம்ப ஃபேமஸான ஃபோர்ட், எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் வந்து வர்த்தகத்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. அது எப்போ ஸ்டாப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய பேட்டில்ஸ், நிறைய வந்து கொலைகள், நிறைய பலி கொடுத்தல், அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து என்ன தான் பழங்காலத்தில் நடந்திருந்தாலுமே அங்கே வாழ்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ கூட இரவு நேரத்தில், சாயங்காலத்து நேரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அங்கே நிறைய அலறல் சத்தம், ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸஸ், இந்த மாதிரி நிறைய கேட்குது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்து நிறைய ஆவிகள் சுற்றுது. அங்கே போகிறவங்க வந்து 2-3 பேர் இறந்துருக்காங்க. அந்த ஆவிகள் எல்லாமே வந்து அங்கே உயிர் விட்ட சோல்ஜர்ஸோடைய ஆவிகள் தான், அங்கே யாரையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனாலேயே வந்து அந்த இடமும் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸாக அண்ட் டார்க் சீக்ரெட்டில் இருக்கிற ஒரு பிளேஸாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் கப்புலாக இல்லைனா லவர்ஸ் கூட போகிறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. அடுத்து பார்க்க போகிற இடம் ஒரு கோவில்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? எஸ், பிரகதீஸ்வரா டெம்பிள். இந்த டெம்பிளில் நிறைய டனல்ஸ் இருக்குது. அந்த டனலில் இருக்கிற ஒரு மிஸ்டீரியஸான திங் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யுனெஸ்கோவில் ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருந்துகிட்ருக்கு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் இங்கேன்னா, அந்த டனலுக்குள்ளே என்டர் ஆகிட்டு அது உள்ளே என்ன இருக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு, அது உள்ளே என்ன ஏதாச்சும் பொருட்கள் இருக்கா அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ண போகிறவங்களோ இல்லைனா வந்து மக்கள் யாருனா போனாலுமே கூட இதுவரையுமே கூட அந்த டனலை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு உள்ளே பார்க்க போனாலும் அந்த டனலை விட்டு யாருமே இது வரைக்கும் வெளியில் வந்ததில்லைன்றது தான் சொல்கிறாங்க. இதுவும் வந்து உண்மையாக ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஒரு திங்காக தான் இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கிற இடம் அண்ட் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்கிற இடம்னு சொன்னால் அவங்களால ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? எஸ், தியோசபிக்கல் சொசைட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடையாரில் தான் இருக்குது. அங்கே வந்து ஓல்டு பேனியன் ட்ரீ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஓல்டு பேனியன் ட்ரீயை சுற்றி வந்து மக்கள் வந்து நடமாடிட்டு இருக்கும் போது வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு நிழல் தெரியுது. அதே மாதிரி வந்து திடீர்னு அந்த இடத்த க்ராஸ் பண்ணும் போது நம்ம அந்த ஒரு மாதிரி ஒரு சிலுக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அந்த ஷேடோ ஃபிகர்ஸ் வந்து ஏதோ யாரோ ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் இல்லாத மாதிரியும் இருக்குன்ற மாதிரி கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அது ஒரு புதிராகவே தான் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அங்கே போகிறதுக்கும் மக்கள் வந்து அச்சப்படுறாங்கன்றது தான் உண்மை. அது வந்து அந்த இடத்த சுற்றி கிடையாது, அந்த ஒரு மரம் மட்டும்தான். அந்த மரம் சுமார் ஒரு 450 பழமையான மரம். அண்ட் இப்போ வரைக்கும் அந்த மரம் வந்து லைவில் தான் இருக்குது.
நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் நிழலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் இது தான் இந்த 5 மிஸ்டீரியஸான பிளேஸில் நடக்கிற ஒரு சம்பவங்களை நான் இன்றைக்கி உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிளேசஸ் பற்றி தெரியணும், இல்லைனா வந்து இந்த மாதிரி டார்க் சீக்ரெட்ஸ் பற்றி ஏதாச்சும் தெரியணும்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்ட் 2, பார்ட் 3 இல்லைனா இது ஒரு சீரீஸாகவே கூட நான் போடுறேன். அண்ட் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் தட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அண்ட் உங்களை சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அருண்.